நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த முதலாவது நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்க கிருபை உங்க தயவு எங்களை மட்டும் நடத்தினது ஆண்டவரே. உங்க தயவு தான் எங்களை வாழ வைத்தது, உங்க கிருபை தான் எங்களை வாழ வைத்தது ஆண்டவரே. அந்த நல்ல கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா தடைகளையுமே ஆண்டவர் நீர் அதமாக்குவீராக ஆண்டவரே. பாடல் வேலைகள், ஆராதனை வேலைகள் ஆண்டவரே, ஜெப வேலைகள், கர்த்தருடைய வார்த்தையின் வேலைகள் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்வீராக. உங்க கரத்தில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி எல்லாரும் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. எல்லாம் சொல்லுங்க. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தார் யார்தான் மாற்ற முடியும்? சொல்லுங்க. நீர் முடிவெடுத்தார் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர், எப்படியும் முடித்திடுவீர். உமக்கே உமக்கே ஆராதனை. உயிருள்ள நான் எல்லாம் சொல்லுங்க, கரங்களை வைத்து. உமக்கே ஆராதனை. உயிருள்ள நான் நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு. எல்லாம் சொல்லுவோமா? நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு. காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர். நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீர், நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீர். எல்லாம் கரங்களா செய்து. உமக்கே ஆராதனை. உயிருள்ள நான் எல்லாம் சொல்லுவோமா? உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நான் எல்லாம். என்னை புடமிட்டார் பொன்னாக துலங்கிடுவேன். எல்லாம் சொல்லுங்க. புடமிட்டார் பொன்னாக துலங்கிடுவேன். நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, நான் போகும் பாதைகளை அறிந்தவரே. உந்தன் சொல்லை உணவு போல காத்துக்கொண்டேன், உந்தன் சொல்லை உணவு போல காத்துக்கொண்டேன். உமக்கே ஆராதனை. எல்லாம் கரங்களா செய்து. என் உயிருள்ள நான் எல்லாம். உங்க ஒருவருக்கே ஆராதனை. எல்லாரும் ஒருவருக்கே ஆராதனை. உள்ள நான் நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே. எல்லாம் சேர்ந்து. நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே. காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே. என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே, என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. உங்க ஒருவருக்கே உமக்கே ஆராதனை. உங்க சத்தம் கேட்கட்டும். உயிருள்ள நான். ஆமென். உமக்கே ஆராதனை. உயிருள்ள நான் எல்லாம். அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு. என் இயேசுவின்
இணையில்லாத அன்பு. எல்லாம் சொல்லுங்க. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, பேரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு. எல்லாம் சொல்லுவோமா? பேரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. எல்லாரும் சொல்லுங்க. என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. அல்ல 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 அன்பு, ருசிக்க ருசிக்க தவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என்னையும் அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தி வந்த அன்பு. எல்லாம் சொல்லுங்க. எல்லாரும். என்னையும் அபிஷேகித்த அன்பு, என்னை நடத்தி வந்த அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியா அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என்னையும் நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு. நீங்க மட்டும் சொல்லுங்க. என்னையும் நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. எல்லாரும். என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, சொல்ல சொல்ல அன்பு, ருசிக்க ருசிக்க தவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, பாவங்களை மன்னித்த அன்பு, என்னை பரிசுத்தமாய் மாற்றிய அன்பு. எல்லாரும் சேர்ந்து. பாவங்களை மன்னித்த அன்பு, பரிசுத்தமாய் மாற்றிய அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, நம்ம ஒவ்வொருவரையும் கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க தவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. மறுபடியும். அல்ல அல்ல குறையா. உங்க சத்தம் கேட்கட்டும். நீங்க மட்டும் பாடுங்க. இயேசுவின் அன்பை ருசித்த ஒவ்வொருவரும் பாடுங்க. சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, ஆசீர்வதிப்பார் இயேசு, ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார் உன்னை பெருக பண்ணு. எல்லாம் சொல்லுங்க. ஆசீர்வதிப்பார் இயேசு, ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார் உன்னை பெருக பண்ணு. இந்த வானமும் பூமியும் படைத்தவர், வாக்குத்தத்தம் செய்தவர். இந்த வானமும் பூமியும் படைத்தவர், இந்த வாக்குத்தத்தம் செய்தவர். எல்லாம் கரங்களா செய்து. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. உங்க சத்தம் கேட்கட்டும். அல்லே. நீங்க மட்டும் எல்லாம் உற்சாகமாக சோர்ந்து போகாமல். ஆமென், அல்லேலூயா. ஆவியின் கனிகள் தந்திடுவார், வல்லமை வரங்கள் கொடுத்திடுவார். சொல்லுங்க.
அபிஷேகம் உன்னில் பெருகச் செய்வார், அற்புதம் தினமும் செய்திடுவார். அபிஷேகம் உன்னில் பெருகச் செய்வார், அற்புதம் தினமும் நடத்திடு. எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வதிப்பார் இயேசு, ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார் உன்னை, பெருக ஆமென் ஆமென். ஆசீர்வதி. எல்லாம் விசுவாசத்தோட பாடுங்க. இன்னைக்கு கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும். உங்களை ஆசீர்வதித்தே அனுப்ப போகிறார். இந்த வானமும் பூமியும் ஆமென் வாக்குத்தத்தம் செய்தவர், இந்த வானமும் பூமியும் படைத்தவர், வாக்குத்தத்தம் செய்தவர். எல்லாரும் கரங்களா செய்து அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. குடும்பத்தில் இன்பம் தந்திடுவார், குறைகள் எல்லாம் நீக்கிடும். எல்லாரும் சொல்லுங்க. குடும்பத்தில் இன்பம் தந்திடுவார், குறைகள் எல்லாம் நீக்கிடுவார், உந்தன் சன்னதி பெருகச் செய்வார், அதிசயம் தினமும் காணச் செய்வார். உந்தன் சன்னதி ஆமென் அதிசயம் தினமும் காணச் செய்வார். ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் இயேசு, ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார் உன்னை, பெருக பண்ணுவார். ஆசீர்வதிப்பார் இயேசு, ஆசீர்வதி. எல்லாரும் சொல்லுங்க. பெருக பண்ணுவார் என்ன, பெருக பண்ணுவார். இந்த வானமும் பூமியும் படைத்தவர், வாக்குத்தத்தம் செய்தவர், இந்த வானமும் பூமியும் படைத்தவர், வாக்குத்தத்தம் செய்தவர். கரங்களா செய்து எல்லாரும் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்ட. எல்லாம் உச்சமா கரங்களை தட்டி எல்லாரும். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்ட ஆமென், இரத்தத்தாலே கழுவப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்த இல்ல, எனக்கென்று எதுவுமே இல்ல, எனக்கென்று எல்லாரும் சொல்லுங்க. இப்பூமி எனக்கு சொந்தம் இல்ல, சொந்த கரங்களை வைத்தி எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு இயேசு இயேசு, எல்லாம் இயேசு இயேசு இயேசு. பரலோகம் தாய் வீடு, எல்லாரும் சொல்லுங்க. அதை தேடி நீ ஓடு, பரலோகம் பரலோகம் தாய் வீடு ஆமென், அதை தேடி நீ ஓடு, ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே, தாயகம் வர வேண்டும் தப்பாமலே, இந்த தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாம் கரங்களா செய்து அல்லேலூயா அல்லே. உற்சாகமாக எல்லாரும் அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா. உங்க சத்தம் கேட்கட்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அந்தகார இருளினின்று ஆச்சரிய ஒளி, சொல்லுங்க எல்லாரும். அந்தகார இருளினின்று ஆச்சரிய ஒளி அழைத்தார், அழைத்தவர் புண்ணிய
புண்ணியங்கள் அறிவித்திட, அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார், இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூவி சொந்தமல்ல. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூவி சொந்தமல்ல. சொல்லுவோம், எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நம்ம இம்மட்டும் நடத்தினவர். ஆமென். இந்த 4 மாதங்களை கடக்க உதவி செய்து இந்த 5ஆம் மாதத்தை தேவன் காண உதவி செய்திருக்கிறார். நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உங்க கிருபை ஆண்டவரே. ஆமென். உங்க கிருபை இல்லாம இந்த பூமியில நாங்க வாழ முடியாது, உங்க இரக்கம் இல்லாம இந்த பூமியில நாங்க வாழ முடியாது. அவருடைய அன்பை நினைத்து அல்லேலூயா. ஆமென். ஒரு பாடலுடைய ஒரு கவியை பாடி அப்படியே நம்ம கர்த்தரை சில நிமிடம் நம்ம ஆராதிக்க போகிறோம். நம்மளை மறவாமல் நினைத்த ஆண்டவருக்கு மனசார நன்றி செலுத்த போகிறோம். அல்லேலூயா. அவர் எபினேசரா இருந்தாரு, எல்ரோகியா இருந்தாரு, இதுவரை நம்மை சுமந்தாரே, இதுவரை நம்மை நடத்தினாரே. ஓ நன்றி ராஜா. ஓ எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. சொல்லுவோம், எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோகி, எல்ரோகி, என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. சொல்லுவோமா, எல்ரோகி, எல்ரோகி, என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. கையை உயர்த்தி சொல்லுவோம், நன்றி நன்றி ஐயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ராஜா, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுவோம், தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. எத்தனையோ தடைகள், எவ்வளவோ பலவீனங்கள் உடைத்தீரையா. அடே உள்ளத்தின் ஆழ்ந்து தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நான் சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து எங்களை தேற்றினவரே, தந்து தேற்றினீரே. சொல்லுவோம், நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எங்களை மறவாமல் நினைத்தீரையா. மனசார மனசார நன்றி சொல்வேன். இந்த முறை சொல்லும் போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மறவாமல் நினைத்தீரையா.
சொல்வே. இரவும் பகலும் எங்களை, இரவும் பகலும் எமை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் எமை நினைத்து இதுவரை நடத்தினீரே. கையை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க பாப்போம். நன்றி ஐயா. எவ்வளவு தூரம் சதமா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ராஜா, நன்றி 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 இயேசுவே. கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. விசுவாசத்தோடு பலவீன நேரங்களில் நம்மை பலப்படுத்தினவரே, பலன் தந்தீரையா. சுகமானே சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானே சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. அப்படியே சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, நன்றி ராஜா, நன்றி நன்றி அப்பா. ஐயா. சுமந்தவரே நன்றி ஆண்டவரே, பாதுகாத்தவரே நன்றி ஆண்டவரே. ஐயா. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம்? எல்லாரும் அப்படியே எளிமை நிற்கலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு சொல்ல போகிற நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனையோ தடைகள் நமக்கு எதிராகி நின்றது, உமக்கு நன்றி. எத்தனையோ பலவீனங்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டது, எத்தனையோ தடுமாற்றங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டது. உமக்கு நன்றி. ஆனா கர்த்தருடைய கரம் நம்ம இம்மட்டு சுமந்து கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறது. அந்த ஆண்டவருக்கு எத்தனை பேர் முதலாவது நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி நன்றி செலுத்த ஆரம்பிக்கலாமா? நல்ல மனதார நன்றி செலுத்த ஆரம்பிங்க. நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்த 5வது மாதத்தில் முதல் நாளிலே சேனைகளின் கர்த்தர் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். மகிமையான கர்த்தர் இந்த இடத்துல வாசம் செய்து கொண்டிருக்கிறார். உன்னதமான தேவன் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். பரிசுத்தமுள்ள தேவன் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை மனதார துதிக்க ஆரம்பிங்க பாப்போம். ஆமென். விடுதலையோடு துதிக்க ஆரம்பிங்க. எல்லா தடைகளை கர்த்தர் உடைப்பாராக. நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதத்தை தேவன் செய்யணும். ஹல்லேலூயா. இன்றைய நாளிலே தேவன் சில தடைகளை கர்த்தர் உடைத்து, ஆமென், சில திறக்கப்படாத வழிகளை திறந்து, ஹல்லேலூயா, மகாதனா, நல்ல வாய்களை திறந்து அப்படியே கொஞ்ச நேரம் சோதரிக்க ஆரம்பிங்கள, மகிமைப்படுத்த ஆரம்பிங்கள. ஆமென். வேதம் சொல்லுகிறது, என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். இதுவரைக்கும் நம்மளை பல விதத்துல பிசாசு போராடி போராடி நம்மளை பலவீனப்படுத்தி இருக்கலாம். ஆமென். நம்முடைய சிந்தனைகளில குழப்பங்களை கொண்டு வந்து, ஏமாற்றங்களை கொண்டு வந்து, தோல்விகளை கொண்டு வந்து நம்மளை எழும்ப முடியாம வைத்திருக்கலாம். ஆனா இந்த ராத்திரி வேளையில எதை குறித்து கலங்காம நல்ல விடுதலையோடு வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. மகிமையானவரே என்று சொல்லி கூப்பிடுங்க. அற்புதரே என்று சொல்லி கூப்பிடுங்க. விடுதலையின் நாயகனே சொல்லி கூப்பிடுங்க. வெற்றி தருகிறவரே, தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, மகிமையானவரே, ஆட்டுக்குட்டி ஆனவரே, நல்ல மனதார துதிக்க ஆரம்பிங்க. உங்க மனசார வாய்களை திறந்து துதிக்க போறீங்க. எல்லா பலவீன ஆவிகள் மாறட்டும். எல்லா தடைகளை கொண்டு வருகிற கிரிகள் மாறட்டும். எல்லா ஒருபடப்பட விடாதபடி கட்டி வைத்த எல்லா கட்டுகள் மாறட்டும். இப்பொழுது ஒரு விடுதலை இறங்கட்டும். ஆவியில ஒரு விடுதலை இறங்கட்டும். ஆவியில ஒரு புது பலன் இறங்கட்டும். அப்படியே துதிக்க துதிக்க ஒரு தேவ பிரசனத்தை கர்த்தர் இடத்துல ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். பயப்படாத சிறுமந்தையே, உலகம் நம்மளை பேசுவதை குறித்து, ஆமென், சூழ்நிலைகள் நமக்கு எதிராய் நிற்பதை குறித்து கலங்காதே. ஆமென். உனக்கு விரோதமாய் எழும்புகிற காற்றை இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், இறையாதே. அப்படியே மனசார கோடி கோடி நன்றி ராஜா,
இயேசுவே கோடி கோடி நன்றி. ஆமென். அவரே மகிமைக்குரியவர், அவரே மகிமைக்குரியவர். அந்த மகிமைக்குரியவர் இந்த இடத்துல உலாவை கொண்டிருக்கிறார். அந்த அற்புத தேவன் இந்த இடத்துல வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து அப்படியே கர்த்தரை துதிக்க போகிறோம். அவர் சிறகுகளாலே நம்மை மூடினாரே, அவருடைய சத்தியம் நமக்கு பரிசையும் கேடகமாய் இருந்ததே. ஆமே, நமக்கு எதிராக எழும்பினவர்கள், நமக்கு சுத்திலும் பாளையம் இறங்கினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் உன் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆமே, நன்றிக்கு சகரியாவை பார்த்து சொன்னாரே, சகரியாவே உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. இந்த இடத்துல ஆராதிக்கிற தேவ ஜனமே, எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு ஏதோ ஒரு விண்ணப்பத்தோடு வந்திருக்கலாம். என் ஜனம் நான் அளிக்கும் நன்மை அவருடைய மகிமை. பெற்றுக்கொள்ளுங்க அந்த மகிமையை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் மகிமையின் பிரசனம் இறங்கட்டும். ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே. நல்ல கைத்தடி. ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. நல்ல விசுவாசத்தோடு உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. சொல்லுவோம். உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா, ராஜா நீ செய்த நன்மைகளை என்னே துதித்திடுவே. இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை என்னே துதித்திடுவே. ஆராதனை, ஆராதனை உமக்கே. நல்ல கையை உயர்த்தி நீங்க பாடி துதி செய்து ஆராதிக்கும் போதே, ஆமென், ஆமென். ஆராதனை உமக்கே. சொல்லுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள். சொல்லுவோம். உமது செயல்கள் எல்லாம், ஆமென், அதிசயமானவைகள். உமது வழிகள் எல்லாம் சத்தியமானவைகள். சொல்லுவோம். உமது வழிகள் எல்லாம், ஆமென், சத்தியமானவைகள். அவரை ஆராதிப்போம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு எந்த காரியம் உடைய வாழ்க்கையில தடையா இருந்ததோ இப்ப நல்லா பாடி ஆவியில நிரம்பி ஆமென் செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். ஆமென். அன்பு செய்கின்றோம். பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர், பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. ஆமென். எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே, நன்றி ராஜா. மேலும் வருபவரே. அவரை ஆராதிப்போம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். நன்றி. ஆர்ப்பரிக்க, 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 ஆர்ப்பரிக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை பலமா. ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்து வரட்டும்படி ஷெக்கின மகிமை நிரப்பட்டும். உடைக்கப்பட்ட ஒவ்வொரு உள்ளத்தையும் நிரப்புங்க. பலப்படுத்துகிற ஆவியானவர், பலப்படுத்துகிற ஆவியானவர், சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆவியானவர். ஒரு அக்கினி விழட், ஒரு அக்கினி விழட்.
தேவ பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய பலன் பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய மகிமை பலமாய் இறங்கட்டும். எல்லா இருளின் வல்லமைகள், எல்லா பலவீனத்தின் ஆவிகள், சிறையிருப்பின் ஆவிகள், போராட்டத்தின் கிரிகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. ஆமென். ஷாபாலகதனகா இந்த பிரசன்னமே நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே நீ பாக்கியவானே, நீ பாக்கியவான். கடைசியாக முடிந்தவங்க வலதுகிற துயர்த்தி அப்பாவை பார்த்து நன்றி. ஓ we worship you Lord. நீ நல்லவர். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவரே, உங்க வலதுகிற துயரத்தை கடைசியாக Yes, we worship you Lord. We adore in the name. உங்களை மறந்து அப்படியே கத்தரை துதி. ஓ Yes, thank you Jesus. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். நம்ம எல்லாரும் அப்படியே அமர்ந்த நிலைமையில ஜெபிக்க போகிறோம். ஒரு 3 காரியங்களுக்காக நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே தேவன் ஆமென். இந்த 18வது பாராளுமன்ற தேர்தலுக்காக நம்ம ஜெபித்தோம். 2 கட்ட தேர்தல் முடிந்திருக்கிறது. 5 கட்ட தேர்தல் இருக்கிறது. இந்த 5 கட்ட தேர்தலில் கர்த்தருடைய ஆளுகை இறங்கும்படியாக, தேவன் செயல்படும்படியாக, கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். நல்ல கவனிங்க. ஆமீன். நம்ம அநேக இடத்துல ஜெபம் அதிகமாய் செய்யப்படுகிறது. ஆமீன். அநேக இடத்துல அதே போல் யாகங்கள் நிறைய இடங்களிலே செய்யப்படுகிறதை பார்க்கிறோம். ஆமீன். வேதம் சொல்கிறது கர்த்தரை துதிக்கிற துதினால பூமி நிறைந்திருக்கிறதா. கர்த்தர் எல்லா இடத்துலையும் ஆளுகை செய்கிறவர். அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த 5 கட்ட தேர்தலும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும், தேவனுடைய ஷெக்கினா மகிமை வெளிப்படட்டும் சொல்லி அபிஷேகம் பெற்றவர்கள் 1 நிமிடம் நல்ல வாயை திறந்து அப்படியே ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க பாப்போம். நல்ல வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. நமக்கு ஒரு ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஆளுகை இறங்கும்படியாய் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். எல்லா தடைகளை கர்த்தர் உடைக்கும்படியாய் ஜெபம் பண்ணுங்க. எல்லா மாந்திரிகத்தின் கிரிகள் உடைக்கும்படியாய் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லா எதிர் வல்லமைகள் நிர்மூலமாகும்படி ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஆவியில நிரம்பி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்க 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 கர்த்தருடைய ஆளுகை இறங்கும், தேவனுடைய மகிமை இறங்கும். வருகிற 5 கட்ட தேர்தலில் கர்த்தருடைய ஆளுகை இறங்கணும். ஜூன் 4ஆம் தேதி கர்த்தர் நமக்காக ஒரு யுத்தம் செய்வார். கர்த்தர் நமக்காக வழக்காடுகிறவர். கர்த்தர் நமக்காக இஸ்ரவேலருக்காக தேவன் யுத்தம் பண்ணுகிறார். ஆமென். காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். காலங்கள் அவருடைய கரங்களில் இருக்கிறது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குகிற கர்த்தர். மேனே மேனே தெக்கேல் உப்பார்சின். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆளுகை இந்த நாளிலே வெளிப்படட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. இந்த காரியத்திற்காக அருமையான தீமோத்தி பிரதர் முன்பாக வந்து இதற்காக ஜெபிக்க போறாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து இணைந்து நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த கர்த்தர் 7 கட்ட தேர்தலில் 2 கட்ட தேர்தல் வெற்றியாய் முடிந்துக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். மீதியா இருக்கிற 5 கட்ட தேர்தலில் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய், கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய்
ஸ்தோத்திரம் பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்தினுடைய எதிர்காலத்திற்காக ஆண்டவரே தகப்பனே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வருகிறோம் ஐயா. தகப்பனே இந்த 7 கட்ட தேர்தலிலே ஆண்டவரே என் தேவன், அந்த 2 கட்ட தேர்தலை என் தேவனின் ஆசீர்வதித்த ஆண்டவரே நேர்த்தியாய் நடத்தி தரும்படியாய் என் தேவன் உதவி செய்தீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, என் தேவன் இந்த எலெக்ஷனிலே தேவன் கிரியை செய்ய போவதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தகப்பனே எந்த மாதத்திலே எந்த தேதியிலே ஆண்டவரே பகைஞர் யூதரை மேற்கொள்ளலாம் என்று எண்ணினார்களோ அந்த மாதத்திலே அந்த தேதியிலே ஆண்டவரே தகப்பனே கர்த்தர் மாறுதலா முடிய பண்ணினார் என்று நாங்கள் எஸ்தரிலே நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. அப்படியாக அந்த ஜூன் 4ஆம் தேதியிலே தகப்பனே நடக்கக்கூடிய ரிசல்ட்டிலே ஆண்டவரே தகப்பனே சத்துருக்கள் வெட்கப்பட்டு போக முடியும், தலை குனிந்து போக முடியும் ஆண்டவரே. மாம்சத்தை நம்பி இருக்கிறவர்கள், அப்போ சுயபலத்தை நம்பி இருக்கிறவர்கள் ஆண்டவரே தகப்பனே முறிந்து விழும்படியா கர்த்தரை நம்பி இருக்கிற நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக என் தேவனை கிரியைகளை நடப்பிக்க போவதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அதுக்கு தடையாய் இருக்கிற எல்லா தடைகளை என் தேவனாகிய கர்த்தனை நீக்கி வாடுவீராக. எல்லா சத்துருக்களுடைய கிரியைகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தால் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போனதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார், கர்த்தருடைய யோசனையோ நிலை நிற்கும் என்ற வார்த்தையின்படியாக என் தேவனாகிய கர்த்தர் அப்படி கிரியைகளை நடப்பித்து உமது நாமத்தில் மகிமைப்படுத்த போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து உம்முடைய கரம் கூட இருந்து நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய ஆளுகை வெளிப்பட போறதற்காக நன்றி. இந்த வெயிலின் அகோரங்கள் எல்லா இடத்திலும் ஆமீன் பல டிகிரி இந்த நாளிலே உஷ்ணம் அதிகரித்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில் இதனால் நிறைய முதியவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், சிறு பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள், அநேக ஓட்டுநர்கள் பல விதத்தில் வியாதி நிமித்தம் பாதிக்கப்படுகிறார்கள். நம்ம இப்போ எல்லோரும் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். எதுக்கு ஆண்டவரே, ஆளில் ஒரு குளிர்ந்த காற்றை எங்கள் பட்டணத்தில் வீச பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த உஷ்ணத்தின் தாக்கங்கள் தணிந்து போகட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி எல்லோரும் அப்படியே ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? ஒரு நிமிடம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே ஆண்டவரே, எங்கள் பட்டணத்தின் மேல் மனமிறங்குங்க ஆண்டவரே. நல்ல வாய்களை திறந்து எல்லாரும் அப்படியே ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. அநேக இடத்துல உஷ்ணங்கள், ஹல்லேலூயா. சில இடத்துல இன்றைக்கும் நம்ம அதிக மழை பார்த்தோம், அதிக வெயிலை பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஆண்டவரே. இதில் எத்தனையோ வியாபாரங்கள் பாதிக்கப்படுகிறது, முதியவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆமென். ஒவ்வொரு நாளும் வண்டியிலே தள்ளி கொண்டு போய் வியாபாரம் பண்ணுகிற பிள்ளைகள் அதிக பாதிக்க உள்ளாகிறத பார்க்கிறோம். என் ஆண்டவர் நீர் மனமிறங்குவீராக. ஒரு குளிர்ந்த காற்றை எங்க பட்டணத்தில் நீங்க வீச பண்ணுங்க ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. உங்க மகிமை வெளிப்படட்ட ஆண்டவரேன்னு சொல்லி ஹல்லேலூயா. நம்முடைய பட்டணத்தில் கர்த்தர் ஆளுகை செய்யட்டும். நல்ல மழையை கர்த்தர் நமக்கு கொடுக்கட்டும். ஹல்லேலூயா. பின்மாறி மழையை கர்த்தர், கோடைக்கால மழையை கொடுக்கட்டும். ஹல்லேலூயா. தேசம் சுகித்திருக்கட்டும், நம்முடைய பட்டணம் ஆசீர்வதிக்கப்படட்டும் சொல்லி இந்த காரியத்திற்காக அருமையான நோபல்னா ஜெபிக்க போகிறாங்க. நம்ம எல்லாரும் அப்படியே ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒரு சிறு கூட்டமாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளிலும் எங்கள் தேசத்தில் ஆண்டவரே, எங்கள் தமிழ்நாட்டில் குறிப்பாக எங்கள் பட்டணங்களில் அதிக வெப்பமாக இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தருடைய கரம் ஆண்டவரே எங்கள் பட்டணங்களில் வைக்கப்பட வேண்டுமா நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, எங்கள் பாதிப்பில்லாத சேதமில்லாத எங்கள் ஆண்டவரே எங்கள் தேசங்களை, எங்கள் பட்டணங்களை, எங்கள் கிராமங்களை ஜெபிக்கிற மழையை நீ தரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆமேன் தகப்பனே. ஆண்டவரே, இது நிமித்தமாக எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா, பிளாட்ஃபார்மில் ஆண்டவரே தலை சுமையாக ஆண்டவர் பலவிதமான வியாபாரங்கள் செய்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, பலவிதமான வியாதியின் பிடியில் சிக்கியிருக்கிறாங்க ஆண்டவரே. இந்த நாளில் ஒரு விசை மனம் இறங்கும், இறக்கம் கடந்து வரட்டும் என்று நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஆண்டவரே, தேவையான மழையை, பாதிப்பில்லாத சேதமில்லாத ஆண்டவரே எங்கள் தேசத்தை, எங்கள் ஆண்டவரே எங்கள் தமிழ்நாட்டை, எங்கள் பட்டணங்களை, கிராமங்களை குளிர்ச்சிப்பிக்கிற மழையை தாங்கப்பா ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். புவி வெப்பமாக மாது நிமித்தமாக ஆண்டவர் அதிகமான வெப்பம் இறங்குகிறத நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே. ஆண்டவரே இதெல்லாம் ஆண்டவரே உம்மால கூடும். அந்த வெப்பத்தை குறைக்க உங்களால் தான் முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் அதை வெப்பமே ஆகுதலை குறைக்க முடியும். கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கோடை காலத்தில் ஆண்டவரே ஒருவரும் பாதிக்கப்படாதபடிக்கு குளிர்ச்சியான அனுபவத்தோடு இருக்கத்தக்கதாக நல்ல கோடை மழையை தாங்கப்பா, தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே வியாபாரிகளோ ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற எவர்களும் ஆண்டவரே வியாதியின் பிடியில் சிக்காதபடிக்கு ஆண்டவரே தொழில் செய்கிறவர்கள் ஆண்டவரே ஆண்டவரே எந்த விதத்திலும் நஷ்டமடையாதபடிக்கு ஆண்டவரே எந்த வித பாதிப்பு அடையாதபடிக்கு ஆண்டவரே நீர்தாமே இரக்கம் பாராட்டும்படி நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படியே ஆண்டவரே எங்கள் இரக்கம் ஆண்டவரே எங்கள் பட்டணங்களில் எங்களுடைய தமிழ்நாட்டில் தேசத்தில் கடந்து வருகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஏற்ற ஆண்டவரை கோடை மழையை தந்து குளிர்ச்சிவிக்க போகிறதற்காக நன்றி. எந்த வியாதியில் வராதபடி நீர் பலத்தை கரத்தை வைத்து விட்டதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்கள் தேசத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், எங்கள் பட்டணங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம அடுத்தபடியாக ஒன்னேறு காரியத்திற்காக அதிகமாக ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகள் தேர்வு எழுதி இருக்கிறாங்க. 10th 11th 12th தேர்வு எழுதி இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல நீட்டுக்கு நம்முடைய பிள்ளைகள் ப்ரிப்பேர் ஆகிறத நம்ம பார்க்கிறோம். ஆமீன். வருகிற 5ஆம் தேதி ஆமீன் இந்த நீட் எழுதுகிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஒரு வீசை அப்படியே ஜெபிக்கலாமா? எல்லாரும் அப்படியே ஒரு வீசை ஜெபிக்கலாமா? நல்ல ரிசல்ட்டை நம்ம பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கணும். நம்முடைய பிள்ளைகள் தேர்வு எழுதியிருக்கிற பிள்ளைகள் ஆமீன் நல்ல ஸ்கோர் பண்ணணும், தேசத்தில் சிறந்து விளங்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. படிக்கிற பள்ளியில் அவங்க சிறந்து விளங்கணும். ஆமீன். நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை, நல்ல புத்தி கூர்மையை, நல்ல அறிவை கர்த்தர் கொடுக்க முடியாது. எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஆமீன். ஒருவேளை நம்ம பேர பிள்ளைகள் எழுதியிருக்கலாம், நம்முடைய பிள்ளைகள் எழுதியிருக்கலாம். ஹல்லேலூயா. நமக்கு அறிமுகமானவர்கள் எழுதியிருக்கலாம். ஆமீன். நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை நீட்டுக்கு ஆயத்தமாக இருக்கலாம். எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது ஆண்டவரே. ஆமீன். தமக்கு பயந்தவர்களுக்கும் தம்மை நம்புகிற ஜனங்களுக்கும் நீர் முன்குறித்து வைத்திருக்கிற அந்த வெற்றி எங்கள் பிள்ளைகள் அதை சுதந்தரிப்பார்களாக. நன்மைகளை என் தேவ பிள்ளைகள் சுதந்தரிப்பார்களாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா பயத்தின் ஆவிகள் விலகுவதாக. ஆமீன். இயேசுவின் நாமத்தினால தடைகளை கர்த்தர் இந்த நாளில் உடைப்பீராக. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுக்க போறதற்கு நல்ல கரந்தட்டை கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். அது மாத்திரமல்ல இந்த நாளிலே நம்முடைய வருகிற மாதத்தில் இருக்கிற நம்முடைய ஊழியங்களுக்காக எல்லாருடைய கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுவீங்களா? ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 10ஆம் தேதி இருக்கிற நடக்கிற நம்முடைய முழுவிற ஜெபத்திற்காக ஜெபம் பண்ணுங்களே. அதில் தேவன் கொண்டு வருகிற செல்லையா அண்ணனுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஜெப வீரர்களை கர்த்தர் எழுப்புங்க. ஒரு ஜெப பாரம் எங்கள் பட்டணத்தில் விளட்டாண்டவரே, ஒரு ஜெப அக்கு எங்க பட்டணத்தில் விளட்டாண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜனங்களை நம்முடைய அக்கினியினால் நிரப்பி கொண்டு வாங்க ஆண்டவரே. ஜெபிக்கிற உள்ளங்களை கொண்டு வாங்க. அந்த இரவில் நல்ல ஒரு குளிர்ந்த காற்றங்களுக்கு வீச பண்ணுங்க ஆண்டவரே. அதிக வெயிலோ அதிக உஷ்ணமோ ஜனங்களை தாக்காதபடி தடைகளை ஆண்டவர் உடைத்து போடுவீராக. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல வருகிற 18ஆம் தேதி ராஜ்மஹாலில் நடக்கிற நம்முடைய வாலிபர் முகாமுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஆமெனுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க முடியாது ஜெபம் பண்ணுங்க. அந்த நாளில் கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட வாலிபர்களை கர்த்தர் அந்த நாளிலே கொண்டு வரட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதில் தேவன் கொடுக்கிற தேவதாசருக்காக ஜெபம் பண்ணுங்க. வாலிப உள்ளங்கள் தொடப்படட்டும் ஆண்டவரை, குத்தப்படட்டும் ஆண்டவரை. ஆண்டவருக்காக நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு கூட்ட வாலிபர்களை தேவன் இந்த நாட்களிலே எழுப்புவீராக எழுப்புவீராக எழுப்புவீராக. அது மாத்திரமல்ல கடந்த மாதத்தில் நடந்த எல்லா கூட்டங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். எங்களுடைய பிரயாணங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதற்காக நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? சோத்திரம் 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 சோத்திரம். அது மாத்திரமல்ல வருகிற நாட்களிலே ஆமென் ஹல்லேலூயா 11-12 முள்ளன்வெளியில் நடக்கிற கன்வென்ஷன் கூட்டத்திற்காக 14-15 நடக்கிற ஒரு கன்வென்ஷன் கூட்டத்திற்காக 18, 19, 24, 25, 26 இந்த மே மாதம் முழுவதும் நடக்கிற எல்லா கன்வென்ஷன் கூட்டங்களுக்காக ஒரு விஷயம் நீங்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணணும். உங்கள் ஜெபம் எங்களை ஓட வைக்கணும். ஒவ்வொரு நாளும் சொல்கிறது அதுதான். உங்களுடைய ஜெபம் எங்களை பாதுகாக்கும். உங்கள் ஜெபம் எங்களை இன்னும் ஆமீன் பட்டயங்களை கூர்மையாக்கும். உங்களுடைய ஜெபம் எங்களை இன்னும் வார்த்தையில் அபிஷேகத்தை கொடுக்கும். ஒரே ஒரு விஷயம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஹல்லேலூயா. எங்களுடைய பிரயாணங்களுக்காக அருமையான பிரேம் பிரதர் அடிமை ஆண்டவரே இன்னும் எங்களோடு பிரயாணம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஊழியங்களிலே அந்த இடத்துல ஆண்டவரே எல்லா அந்தகாரங்கள் விலகட்டும், எதிர்ப்பின் ஆவிகள் விலகட்டும், தடையை கொண்டு வருகிற கிரிகள் விலகட்டும், தேவனுடைய வார்த்தை வல்லமையாய் வெளிப்படட்டும், ஜனங்களுக்குள் அற்புதம் அடையாளம் நடக்கட்டும் என்று சொல்ல
அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. அதே போல நம்முடைய கிருபை நகருடைய ஆமென் ஹல்லேலூயா கேர்சலுக்காக, தாளமுத்தனுடைய கேர்சலுக்காக, கேம்பொன்னுடைய கேர்சலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாளமுத்து நகரில் எத்தனையோ ஜனங்கள் உடைக்கப்பட்டு வர்றாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, நெருக்கத்தோடு வர்றாங்க ஆண்டவரே. இப்போ நாங்கள் எல்லாரும் ஆவியில் ஒருமனப்படுவோமா? அந்த தாளமுத்து நகரில் அநேக குடும்பத்தில் இருக்கிற ஆமென் கணவன்மார்கள் குடித்து வெறித்து வருகிறார்கள். ஆமென், எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீரோடு அந்த இடத்துல வர்றாங்க. இயேசுவின் நாமத்தில் அந்த கேர்சல்ல வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொடுவீராக. எல்லா சாபங்கள் மாறட்டும் ஆண்டவரே, எல்லா வியாதிகள் மாறட்டும் ஆண்டவரே. அதே போல கேம்பன்லயும் அப்படிதான் நிறைய பேர் ஆண்டவர் அறியாத ஜனங்கள் வர்றாங்க ஆண்டவரே. அவர்களை நீ தொடுவீராக. ஹல்லேலூயா. கிருபை நகருடைய ஆண்டவரே கேர்சலுக்காய் ஜெபிக்கிறோம். அதில் எழுதி கொடுத்த ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். தேவன் நம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக. கர்த்தருடைய கரமுடைய பிள்ளைகளை பலப்படுத்துவதாக. ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்மிடத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் அநேகர் இருக்கிறாங்க. அநேகருடைய குடும்பத்தில் இருக்கிற தேவைகளுக்காக, அநேகருடைய குடும்பத்தில் இருக்கிற நெருக்கங்கள் மாறும்படியாக விசேஷமாய் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த பள்ளிக்காக உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவீங்களா? இந்த கிருபா பள்ளியில் வருகிற கல்வி ஆண்டில் ஆண்டவரை எல்லா அறைகளிலும் பிள்ளைகளால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் இந்த இடத்துல ஆளுகை செய்யட்டும். தேவ மகிமை இந்த இடத்துல வெளிப்படட்டும் ஆண்டவரே. எல்லா பொறாமை நாவிகள், வன்கணி நாவிகள் எல்லாம் கர்த்தர் விலக்கி போடுவீராக. ஹல்லேலூயா. இப்போ கடைசியாக உங்களுடைய விடுதலைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அநேகருடைய குடும்பத்தில் கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்கணும். அநேகருடைய குடும்பத்துடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கணும். ஆமீன். அநேகருடைய விடுதலைக்காக இந்த நாளிலே நம்மத்தில் வந்திருக்கிற அருமையான ஆரோன் அண்ணன் முன்பாக வந்து நம்ம ஜனங்களுடைய விடுதலைக்காக ஒரு 5 நிமிடம் அண்ணன் ஜெபிக்க போகிறாங்க. ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய பட்டணத்தில் நல்ல ஒரு தேவ மனிதனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமீன். அருமையான ஆரோன் அண்ணன் முன்பாக வந்து அநேகருடைய விடுதலைக்காக ஒரு 5 நிமிடம் ஜெபிப்பாங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, கிருபையின் தேவனே, இரக்கமுள்ள தகப்பனே, உம்முடைய பரிசுத்த கரங்களில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கொடுக்கின்றோம் சுவாமி. கர்த்தர் நீர் இவர்களை ஆசீர்வதிக்கின்ற தேவன். தாயின் கருவிலேயே ஒவ்வொருவரையும் நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீரப்பா. தாயின் கருவிலே தெரிந்தெடுத்த தேவன் ஒவ்வொரு நாளும் அவர்களை தாங்கி நடத்துகிறவர். ஒவ்வொரு நாளும் நீர் இவர்களை ஆசீர்வதிக்கின்ற தேவன். ஒவ்வொரு நாளும் நீர் ஆசீர்வதித்து நடத்துகிறதற்காக, உம் கிருபையின் கரங்களால் தாங்கி கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். இயேசு உம்முடைய கிருபை இவர்களை மூடட்டும். உம்முடைய தயவு இவர்களை மூடட்டும். ஆண்டவரே, நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கின்ற தேவன். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்து ஆசீர்வதிக்கின்ற கர்த்தர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளின் வாழ்விலே நீர் அற்புதங்களை செய்து நடத்துகின்ற தேவன். உம்முடைய கரம் இவர்கள் மேல் இருக்கட்டும். உம்முடைய கிருபை இவர்கள் மேல் இருக்கட்டும். கர்த்தருடைய வல்லமையின் கரம் இவர்களின் மேல் தங்கி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளின் வாழ்வில் இவர்களுக்கு விரோதமாக எழும்புகின்ற சகலவித கிரியைகளையும் கர்த்தர் நீர் அழித்து, கர்த்தர் நீர் இவர்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறவர். நீர் உம்முடைய சமாதானத்தை இவர்களுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கின்ற தேவன். உம்முடைய கரம் இவர்கள் மேல் இருக்கிறதற்காக, உம்முடைய கிருபை தாங்குகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இவர்களை மூடட்டு. உம்முடைய தயவு இவர்களை மூடட்டு. உம்முடைய அபிஷேகம் இவர்களை நிரப்பி இவர்களை நடத்தட்டும் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடின வல்லமைகள், உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பின சகலவித எல்லா விதமான வானமண்டல பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் அகற்றி ஆண்டவரே நீர் இவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளிடத்திலே காணப்படுகின்ற பலவீனங்கள் இப்பொழுது நீங்கி போவதாக. யாரிடத்தில் எந்த பலவீனம் இப்பொழுது இருக்கிறதோ ஆண்டவரே, அந்த பலவீனம் இப்பொழுது இவர்களை விட்டு நீங்கட்டு. கர்த்தருடைய கரம் இவர்கள் மேல் இறங்கி வருகிறதற்காக நன்றி. இயேசுவே, உம்முடைய தழும்புள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டு, ஒவ்வொருவரையும் தொட்டு விடுவிக்கட்டு. ஆண்டவரே, எந்த காரியமாயினும் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஒரு நாளும் வெட்கப்படுத்தாதபடி, ஒரு நாளும் உம்முடைய பிள்ளைகளை மேற்கொண்டு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே வேதனைப்படுத்தாதபடி அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நீர் விடுவிப்பீராக. கர்த்தர் நீர் விடுவித்து நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு நாளும் இவர்கள் மேல் இருக்கிறதை அநேக ஜனங்கள்
காணட்டும் அப்பா, அநேக ஜனங்கள் காணட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கும் வித்தியாசம் காண்பிக்கின்ற தேவன் நீ சொல்லியிருக்கிறீர், என் ஜனத்திற்கும் உன் ஜனத்திற்கும் வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று கர்த்தர் நீர் அன்று பார்வோனிடத்திலே பேசினீரே, அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் வித்தியாசத்தை காண்பித்தீர் அல்லவா? அப்படி ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் நீர் வித்தியாசத்தை காண்பிக்கின்ற தேவன், நீர் வித்தியாசத்தை காண்பிக்கும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறவர், உம்முடைய பிள்ளைகளின் மேல் உம் கரத்தை வைத்து நடத்துகிற தேவன், உம்முடைய கரத்தை வைத்து நடத்துவீராக. இயேசுவே உம்முடைய கரம் இவர்களை தாங்கட்டும் அப்பா, உம்முடைய கரம் தாங்கி நடத்தட்டும் ஆண்டவரே. தகப்பனே கடன் பாரத்தோடு இருக்கிறவர்களை ஆண்டவரே கடன் பாரங்களில் இருந்து விடுவிப்பீராக, நீர் விடுவித்து நடத்தும் சுவாமி. ஆண்டவரே இவர்களின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக, இவர்களை கரத்தை பலப்படுத்துவீராக, கரத்தை பலப்படுத்தி நீர் ஆசீர்வதியும். இவர்களின் சம்பாத்தியத்தை இவர்களே சாப்பிடட்டும் சுவாமி, இவர்களின் சம்பாத்தியத்தை இவர்களே சாப்பிடும்படியாய் கர்த்தர் இவர்களோடு கூட இருந்து நடத்துவீராக. வீண் செலவுகள் உண்டாகாதபடி, வீண் விரயங்கள் உண்டாகாதபடி கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிற்கும் விலக்கி கர்த்தர் நீர் பாதுகாத்து நடத்துவீராக. கர்த்தருடைய கரம் இவர்கள் மேல் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரம் இவர்களை தாங்குகிறதற்காக நன்றி. தேவ கரம் இவர்களோடு எப்பொழுதும் இருந்து வழி நடத்தட்டும் சுவாமி. ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர், ஆண்டவரே நீர் கொடுக்கின்ற, நீர் அனுதினமும் அனுப்பி கொடுக்கின்ற உம்முடைய வார்த்தைகள் இவர்களை பலப்படுத்தட்டும், உம்முடைய வார்த்தைகளாலே இவர்கள் இன்னும் பலனடையட்டும் சுவாமி. கர்த்தர் நீர் நன்மை செய்கின்றீர், நன்மை செய்கின்றீர், நீர் ஆசீர்வதிக்கின்றீர். உலகத்தின் தீங்கு, உலகத்தின் பொல்லாங்கு ஒன்றும் இவர்களை அணுக முடியாதபடி கர்த்தர் நீர் இவர்களுக்கு கேடயமாயிருப்பீராக, நீர் இவர்களுக்கு கேடயமாயிருந்து காத்துக்கொள்ளும் சுவாமி. கர்த்தர் நீர் காக்கின்றீர், கர்த்தர் நீர் வழி நடத்துகின்றீர், கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கின்றீர். ஆண்டவரே உலகத்தின் எந்த துன்பமும் உம்முடைய பிள்ளைகளை அணுக முடியாதபடி நீர் இவர்களுக்கு கேடகமாய், நீர் இவர்களுக்கு அடைக்கலமாயிருந்து கர்த்தர் நீர் காத்து நடத்துவீராக. இயேசுவே உம்முடைய சட்டையின் மறைவில் நீர் மறைத்துக் கொள்ளுகிற தேவன், உம்முடைய சட்டையின் மறைவில் நீர் மறைத்து வைத்து நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் ஆசீர்வதித்து நடத்து. ஆண்டவரே ஆபத்து காலத்தில் நான் அவனோடு கூட இருந்து அவனை தப்புவிப்பேன் என்று நீர் சொல்லி இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே எந்த ஆபத்தான சூழ்நிலைகளும் உம்முடைய பிள்ளைகளை அணுக முடியாதபடி அவர்களோடு கூட இருந்து நீர் காத்து கொள்ளுகிற தேவன், நீர் காத்து நடத்துகின்றவர். உம்முடைய கரம் இவர்களோடு இருக்கட்டும், உம்முடைய கரம் இவர்களை சூழ்ந்திருக்கட்டும், உம்முடைய கிருபை இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே எந்த பொல்லாத கிரியையின் வல்லமையோ பிசாசின் கிரியைகளோ உம்முடைய பிள்ளைகளை அணுக முடியாதபடி கர்த்தர் நீர் வேலி அடைத்துக் கொள்ளுகிறதற்காக நன்றி, தடைகள் உடைக்கப்படுகிறதற்காக நன்றி. கர்த்தருடைய கரம் இவர்கள் மேல் இறங்கி இவர்களை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி. உம் தயை சூழ்ந்திருக்கட்டும் சுவாமி. கர்த்தருடைய தயை எப்பொழுதும் உடைய பிள்ளைகளின் மேல் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. உம் கிருபையும் உம்முடைய தயவும் உம்முடைய சமாதானமும் எப்போதும் இவர்கள் மேல் தங்கி இருக்கட்டும். கர்த்தர் நீர் விடுவிக்கின்றவர், தீங்கில் இருந்து விடுவித்து நன்மையானவைகளை கர்த்தர் நீர் இவர்களுக்கு தந்தரலி நீர் இவர்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே இந்த மாதம் முழுவதிலுமே கர்த்தருடைய கரம் இவர்கள் மேல் இருக்கிறதை இவர்கள் அனுபவிக்கட்டும் சுவாமி, இவர்கள் அனுபவிக்கட்டும் அப்பா. உம்முடைய கிருபை இவர்கள் மேல் தங்கி இருக்கிறதை இவர்கள் அனுபவிக்கட்டும். கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றேன். கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய எல்லா விண்ணப்பத்தை கேட்டிருப்பதற்காக அப்படியே கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே தொடர்ந்து எங்களை நடத்தும். உங்கள் கிருபை உங்கள் தயவு எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து ஆமென் நம்ம ஜெபிப்போம். இந்த வெயில் நாட்களிலே நம்முடைய பிள்ளைகள் பல விதத்தில் விபிஎஸ்க்கு போகிறாங்க. ஆமென். பல காரியங்களில் நம்முடைய பிள்ளைகள் ஈடுபடுறாங்க. அதற்காக நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. சொல்லுவோமா? நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. அப்பா நாங்கள் உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம்.
இந்த கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நீங்க பேசுங்க, மனிதனுடைய வார்த்தை அல்ல. எம்மாவூர் சீசரோடு நடந்து சென்ற அப்பங்களை பிட்டு கண்களை திறந்து இருதயங்களை கொழுந்து விட்டு எறி செய்த ரேமாவாகிய வார்த்தைகள் வெளிப்படட்டும் டாடி. நீங்க பேசுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து சொல்வோம். நமக்கு தெரிந்த ஒரு சங்கீத பகுதி, சங்கீதங்களின் புஸ்தகம் 115 சங்கீதம் 9வது வசனத்தை எடுத்து ஒருத்தர் வாசிக்கலாமே. சங்கீதம் 115 வசனம் 9. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல சங்கீதக்காரன் அழகா சொல்லுகிற, இஸ்ரவேலே நீ கர்த்தரை என்ன செய், நம்பு. ஆமென். அழகா போட்டுட்டு அடுத்த வரி சொல்றாரு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் அதுதான். அவரை நம்புனா அவர் நமக்கு கேடகமாயிருப்பார். மெதுவா சொல்லுங்க. அல்லேலூயா. அவரை நம்புனா அவர் நமக்கு துணையாக இருப்பார். அல்லேலூயா. ஆமாம், நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேங்க. ஒரு கண் பார்வையற்றவர்கள் ரோட்டை கடக்கும் போதோ பஸ்ஸில் ஏறும்போதோ அமரும் போதோ எதை செய்தாலும் அவங்க எந்த நர்வஸும் அவங்களுக்கு என்ன செய்யாது, இருக்காது. அல்லேலூயா. அழகாக போவாங்க, அழகாக உட்காருவாங்க, அழகாக கிராஸ் பண்ணுவாங்க, அழகாக வருவாங்க. நமக்கு 2 கண்ணும் தெரியும், நம்ம என்ன பயந்து இருப்போம். அல்லேலூயா. ஆமாம், நமக்கு ஏதோ ஒரு அன்சப்போர்ட்டாகவே ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அழகாக ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்குறாரு பாருங்க. இஸ்ரவேலே நீ யாரை நம்பு, கர்த்தரை நம்பு. அந்த பழைய ஏற்பாட்டுடைய நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் பல விதத்தில் விழுந்து 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 எழும்பிட்டே இருந்தாங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ இஸ்ரவேல் முதல் கர்த்தரை என்ன செய், நம்பு அப்படின்னாரு. அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை என்ன எப்படி போட்டிருக்கு, ஆரோன் குடும்பத்தாரே. முதல்ல முழு ஜனத்தை பார்த்து சொன்னார், நீ நம்பு, இவர் தான் ஆண்டவர், இவர் தான் இரட்சகர், இவர் தான் ஜீவிக்கிறவர், இவர் தான் நடத்துகிறவர், இவரை அல்லாமல் வேற ஒரு தேவன் இல்லை. ஆகினால இவரை நீ முதல்ல என்ன செய், நம்பு. அடுத்து சொல்றாரு, குடும்பத்தை பார்த்து சொல்றாரு, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை என்ன செய்யுங்கள், நம்புங்கள். நம்புங்கள், ஷுட் பி பிலீவ். ஆண்டவரை நம்ம குடும்பமாய் நம்பும்போது அவன் நமக்கு துணையாய் கேடகமாய் இருப்பார். சரி, கர்த்தரை நம்புறதுனா எப்படி நம்புறது அப்படின்னா, நம்ம கரங்களில் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தை இருக்கே, இது ஜீவனுள்ள வார்த்தை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இது மனுஷனால் எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல, தேவ மனுஷனால், தேவ ஆவியினால் எழுதப்பட்ட வார்த்தைகள். இந்த வார்த்தைக்கு இன்னைக்கும் ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தையில் அவ்வளோ மகிமை இருக்கிறது. ஆகினால தான் வேதம் சொல்கிறது, என் வார்த்தை ஒன்று என்ன செய்யாதான், வெறுமையாய் திரும்புவதில்லை, அவன் நான் சொல்லிய காரியமாகும்படி வாய்க்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது சங்கீதக்காரன் சொல்ல, முதல்ல ஆமென், நம்ம கர்த்தரை நம்பணும்னா அவர் வார்த்தையை நம்பணுமா. சங்கீதக்காரன் அதை தான் சொல்லுகிறான். 130வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிங்க. அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, நம்ம அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், அதான் ஒரு பழைய பாட்டு, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தை செழிப்பாகுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறாரு, ஆண்டவரே நான் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் எப்படியா இருக்கிறேன், நம்பிக்கையாக இருக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு காரியத்தை, ரகசியத்தை சொல்லட்டா, நம்ம 100க்கு 100% இந்த வசனத்தை நான் நம்பணும்னு சொன்னால் இந்த வசனம் நம்மளை பாதுகாக்கும்.
இந்த வசனம் நம்மை நடத்தும், இந்த வசனம் நம்மை போஷிக்கும். அல்லேலூயா. ஆமாம், நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, முதலாவதாக நான் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் எப்படியா இருக்கிறேன்? நம்பிக்கையாக இருக்கிறேன். ஏன்னா இதில் எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் இருக்கிற சாதாரணமான தாள் நமக்கு தெரியும், ஆனால் இதில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளிலும் அவருடைய ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சில வேளைகளிலே நான் தனிமையாக நம்முடைய வேதங்களை வாசிக்கும் போது இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தை தேற்றும். எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம், நல்ல கவனிங்க. சமீபத்தில் நாங்கள் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போனோம். அந்த ஒரு வார்த்தை எங்களுடைய இருதயத்தை தொட்டது. அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே நமக்கு சொல்லி கொடுப்பார். அல்லேலூயா. ஆமாம், ஏன் அப்படின்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மளை ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறது? நடக்கிறது. பயப்படாதப்பா, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன்னு காட்டுறதுக்கு தான் இந்த வார்த்தை. அல்லேலூயா. ஆமாம், நம்ம முதல்ல ஒரு மருத்துவமனை இருந்தது. அந்த மருத்துவமனைக்குள்ளே உள்ளே போகும்போது அழகாக போட்டு வச்சுருங்க, உங்கள் காலணிகளையும் உங்கள் கவலைகளையும் இங்கே என்ன செஞ்சுருங்க? கலற்றி போட்டுருங்க. அல்லேலூயா. நம்ம இதை படிப்போம், ஆனால் செயல்பட்டு என்ன செய்யாது? வராது. அதாவது வார்த்தையை படிப்போம், வார்த்தையை பேசுவோம், ஆனால் வார்த்தையை விசுவாசிக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஐயா, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறான்னு சொல்லுவோம். எப்போ சொல்லுவோம்? எல்லாம் இருக்கிறப்ப சொல்லுவோம். அல்லேலூயா. நான் கேட்குறேன், எல்லாம் இருக்குதோ இல்லையோ எப்போது சொல்லணும்? அவர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அவர் என்னை அமர்ந்த தண்ணீரண்டில் கொண்டு போய் விடுவார். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு கிறிஸ்தவனுக்கு முரட்டு பக்தி இருக்கணும், குருட்டு விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. இந்த ரெண்டு நமக்குள்ளே என்ன செய்யணும்? இருக்கணும். ஆமாம், இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா, வார்த்தையை படிச்சுக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் வார்த்தையை நம்பி ஜெபிக்கிறோமா? வார்த்தையை பிடிச்சு ஜெபிக்கிறோமா? நல்ல கவனிங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எல்லாம் செத்து போனது, முடிஞ்சு போனது, நடக்காது. ஆனால் அவன் என்ன செஞ்சான்? நடக்கும் நம்பினான். அல்லேலூயா. இதுதான். ஏன்னா அவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தது, தன்னிலும் பெரியவர் யாரும் இல்லைன்னு சொல்லி ஆபிரகாம் பேரிலே ஆணையிட்டு கொடுத்த வார்த்தை. அல்லேலூயா. நான் சொல்லட்டா, உங்களுக்கு எனக்கும் கொடுத்துருக்கிற வார்த்தை இருக்கே, அது ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை சில நேரத்தில் நம்மளை புடமிடும், இந்த வார்த்தை சில நேரத்தில் நம்மளை போஷிக்கும், இந்த வார்த்தை சில நேரத்தில் நம்மளை ஆறுதல் படுத்தும். அந்த வார்த்தையை மட்டும் மறவாதீங்க. ஆமென். நல்ல கவனிங்க. பைபிளில் லூக்கா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். நான் உம்மிடத்தில் வரவும் என் பாத்திரவானா என்னவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன், இவனுக்கு பேர் கொடுத்தப்பட்டிருக்கு 100க்கு அதிபதி. 100 பேரை வச்சு வேலை வாங்குற இந்த 100க்கு அதிபதிக்கு ஏசப்பா யாரு, அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை என்பதை இவன் நல்லா அறிந்து வச்சிருந்தான். அதனால தான் சொல்கிறேன், ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கும் நான் உன்கிட்ட வருவதற்கும் என்ன கிடையாது? பாத்திரவான் கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று இருக்குது. என்னது? நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அந்த வார்த்தை என் வேலைக்காரனை எழுப்போம். அல்லேலூயா. எப்படி அவன் வார்த்தையில் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறான் பாருங்கள். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம சொல்லணும், ஆண்டவரே நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஆண்டவரே, அவர் பேசின நிறைய ஆண்டவர் சுகமாக்கினதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார், இறையாதே, அவ்வளோதான், ஒரு வார்த்தை. அடுத்தது அமைதலாக இரு, ஒரு வார்த்தை. எழும்பி வா, தளித்தாகுமி, திறக்கப்படுவாயாக, எப்பத்தா, இவ்வளோதான், ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார். ஏன்? அந்த வார்த்தை தான் நம்மளை போஷிக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம அந்த வார்த்தையை அப்படியே 100க்கு 100 என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். நல்ல கவனிங்க. ஒரு குருடன் இருக்கிறான், ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே நம்பி போனானா. அல்லேலூயா. வார்த்தையை என்ன செஞ்சுட்டு போனா? நம்பி போனானா. இன்றைக்கி நம்ம அந்த வார்த்தையை நம்புறதுக்கு மறக்கிறோம் பாருங்கள். மனுஷனுடைய வார்த்தையை 100க்கு 100% நம்புகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம நம்புகிறோமா? இன்றைக்கி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நம்ம அப்படியே நம்புகிறோமா? இந்த மகிமையுள்ள வார்த்தையை நம்ம அப்படியே நம்புகிறோமா? ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீது சொல்ல, கர்த்தருடைய வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன். தாவீதுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரு? வாக்கினால் சொன்னதை கரத்தினால் தேவன் என்ன செஞ்சாராம்? நிறைவேற்றி கொடுத்தார். அப்போது தாவீதுக்கு ஏன் நிறைவேற்றி கொடுத்தார் அப்படின்னா, தாவீது ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தான். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்வேன், செய்ய மாட்டார்னு சொல்லக்கூடாது, எனக்கு செய்வார் என்பது தான் அந்த அல்லேலூயா, அந்த விசுவாசம். இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு கட்டாயம் கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம். நான் பாருங்கள், அருமையான ஒரு இடத்துக்கு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அப்போது ஒரு அருமையான ஒரு சகோதரி ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட விளையாட்டாக சொன்னேன், கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் செய்வார். அல்லேலூயா.
அப்படி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய வயசாயிருச்சு. ஆனால் அந்த வேலை கிடைக்குன்றது அவங்களுக்கு ஒரு 100% கேரண்டி கிடையாது அந்த கம்பெனியில். அப்போது பிரதர் நான் போட்டிருக்கிறேன், எனக்கு எப்படின்னு தெரியாது, இனி என்ன செய்யன்னு தெரியல. நான் சிரிச்சுட்டே சொன்னேன், நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் செய்வார். இந்த ஒரே ஒரு வார்த்தை தான். நான் இதை சொன்னதை அவங்க அப்படியே எடுத்துட்டு அந்த பிரதர் சொல்லியிருக்கிறாங்க, நிச்சயம் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, நிச்சயம் கர்த்தர் செய்வார். இதை விசுவாசத்தை ஜெபிச்சிருக்காங்கங்க. கர்த்தர் அவங்களோட வாழ்க்கையில் அற்புதத்தை செஞ்சுருக்கிறாரு. அவங்க நாகர்கோயிலில் இருக்கிறாங்க. அவங்க அடிக்கடி நம்முடைய ப்ரோக்ராமை பார்த்து ஃபோன் மூலம் தான் என்கிட்ட பேசுவாங்க. அப்போ ஒரு முறை நேரில் சந்திக்கும் போது இந்த சாட்சி அவங்க சொன்னாங்க பாருங்கள். அல்லேலூயா, எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போது நம்ம சாதாரணமாக சொல்கிற அந்த வார்த்தையை அவங்க நம்பி போனாங்க. அல்லேலூயா, அருமையான, நான் இதை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ராபர்ட் அண்ணனுடைய ஃபீல்டுக்கு முறை நான் போயிருக்கிறேன், ஜார்க்கண்டுக்கு. ஆமேன். அப்போது நமக்கு தமிழ் தான் தெரியும், ஹிந்தி தெரியாது. ஒரு அம்மா எப்படி வந்ததுன்னு தெரியல, நான் பாட்டு ஒரு வார்த்தையை சொல்லி ஜோம் பண்ணேன். ஆமேன். அந்த அம்மாவுக்கு ஒரு சுகம் வந்துருச்சு. நான் ஜோம் பண்ணது கண்ணு வலிக்கு, அந்த அம்மாவுக்கு சுகமானது வயிற்று வலி. அல்லேலூயா, யோசித்து பாருங்களேன். அப்போ சாமர்நாள் தப்பாக ஜோம் பண்ணுறாரோ? அல்லேலூயா. ஆமாம், எனக்கு மொழி தெரியாதுமா, டிரான்ஸ்லேஷன் பண்ணுறக்கு இது ராபர்ட் அண்ணனும் பக்கத்தில் இல்லை ஒருத்தர். ஆனால் அங்கே போனீங்கன்னா நல்லா பிசாசெல்லாம் ஆடுது, ஓடுது, அற்புதம் பயங்கரமாக நடக்குது. ஆமேன். அப்போ தான் ராபர்ட் அண்ணன் சொன்னாங்க, விளக்கி சொன்னாங்க, அண்ணே இவங்களுக்கு சுகம் ஆயிருக்கான். ஆமேன். அப்போ ஏன் அப்படின்னா அவங்க என்னை நம்பலை, நான் ஜோபிக்கிறதுனால இல்லை, இந்த வார்த்தையை விசுவாசித்தாங்க. நான் இன்றைக்கி சொல்கிறேன், இந்த வார்த்தை என்றைக்கும் அழியாதுங்க. ஆமேன். வேதம் அதை தான் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வேர்ட் பை வேர்டு, ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். அல்லேலூயா. ஆமாம், நான் எங்கள் அப்பா இறந்ததுலேருந்து அது வரைக்கும் பைபிள்லாம் சும்மா கடமைக்கு தான் வாசிப்பேன். ஆனால் பார்ன் கிறிஸ்டியன். அல்லேலூயா. நிறைய பேர் எங்கள் அப்பாவோட ஊழியக்காரங்கள நிறைய பேர் வந்து சொன்னாங்க, டே சாம் உங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நீ தாண்டா அந்த ஊழியத்தை செய்யினாங்க. அப்போது இந்த ஊழியம் வந்து எனக்கு ஒரு பெரிய பொருட்டாகவே தெரில. எங்கள் அப்பா இப்போ தான் அதனுடைய வலியெல்லாம் வேதனையெல்லாம் உணர்றேன். அல்லேலூயா. ஆமாம், ஒரு சாதாரண காரியம் சாதாரணமாக காரியம் கிடையாதுங்க. ஒவ்வொரு முறை சில பிரேம்ராஜ் சொல்லுவார், நம்ம மீட்டிங் முடிக்கிறதுக்குள்ளும் படாத பாடு, ஒவ்வொரு மாதமும் நைட் ப்ரேயரு. ஆமேன். நீங்கள் அது சும்மா சாதாரணம் கிடையாது. ஒருவேளை நான் சாதாரணமாக இந்த கூட்டம் இருக்குது, நான் இதுக்கு இன்னைக்கு முழுவதும் உபவாசம் உட்காந்து இதற்காக ஜோம் பண்ணி இதற்காக பிரயாசப்பட்டு. ஆமீன். இன்றைக்கி நிறைய பேர் விடுமுறை கேட்டுக்கொண்டார்கள். 1ஆம் தேதி தொழிலாளருக்கு தான் விடுமுறை, நமக்கு விடுமுறையே கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், நிறைய பேர் இன்றைக்கி 1ஆம் தேதினால நிறைய பேர் அப்படியே ஆப்சென்ட் ஆகிட்டாங்க. இருந்தாலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அப்போது எனக்கு அது தெரியாது. அப்போது ஒரே ஒரு அண்ணன் சேவியர் அண்ணன் இருக்காங்க. அவர் அடிக்கடி நான் யோசிப்பேன், இங்கே வர தம்பி, உங்கள் அப்பாவுக்கு சொன்ன எல்லா தரிசனம் அந்த வார்த்தை ஒளிஞ்சு போகாதுரா, அதை நிறைவேறுன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி கூடிய மத்தியானம் நீங்கள் உட்காந்து சேர் எடுத்து போடும்போது எங்கள் அத்தான் பேசிகிட்டு இருந்தாங்க, சாம் உங்கள் அப்பா செஞ்சதில் அவங்க இருந்தால் இன்றைக்கி எப்படி இருந்திருக்கும் யோசித்து பார்த்தாங்க. ஆமேன். ஆனால் அதை காட்டிலும் மேலானது அந்த வார்த்தை. அவங்க என்னெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணாங்களோ, எப்படியெல்லாம் வச்சாங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு அவங்க சொல்லலை. ஆமேன். நான் உண்மையாக தான் சொல்கிறேன், எனக்கு அவங்க சொல்லலை. ஆனால் அந்த வார்த்தை எங்களை செய்ய வைக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த வார்த்தையை ஆண்டவருடைய வார்த்தை, அந்த 100க்கு அதிபதி வேற எதையுமே செய்யலைங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, அவன் என்ன செஞ்சிருவான்? பிழைச்சிருவான். அப்போது முதலாவதாக கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்ம எப்படியா இருப்போம்? நம்பிக்கையாக இருப்போம். ரெண்டாவது நான் சொல்லி என் வார்த்தையை நான் முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆமாம், ரெண்டாவது சங்கீதம் 32:10 நீங்கள் வாசிங்க. ஆமேன். நம்ம எதை நம்பணும் அப்படின்னா, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. ஆமாம். ஏன் அப்படின்னா, கர்த்தரை நம்புகிறவங்க, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவருக்கு துணையும் கேடகமா. அப்போ முதல்ல ஆண்டவரை நான் நம்புறதுக்கு எதை நம்பணும்? அவருடைய வார்த்தை என்ன செய்யணும்? நம்பணும். ரெண்டாவது, நம்ம அவரை நம்பும்போது நம்மளை சுற்றி அவருடைய கிருபையை கர்த்தர் வைச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாதுங்க, இது நான் வேகமாக சொல்ல நிறைய காரியம் இருக்குது. ஆண்டவரை ஒரு மனுஷன் முழுவதும் சார்ந்திருந்துட்டான் அப்படின்னா, உங்களுக்கு எனக்கும் தெரியாது, அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. தெரியுமா உங்களுக்கு? ஆமீன். யாக்கோபுக்கு யார் யுத்தம் பண்ணா தெரியுமா? யாக்கோபுக்கு யார் யுத்தம் பண்ணா? ஆண்டவர் தான் யுத்தம் பண்ணார்.
யாக்கோபு அவங்க லாபான்றிருந்து பிரிஞ்சு வந்துட்டான். முதல்ல அவங்க அப்பா விட்டு வந்துட்டான். ஆமீன். அங்கேருந்து ஜோம் பண்ணுறான், போகிற வழியில் ஜெபிக்கிறான், அங்கே ஒரு 14 வருஷம் வேலை செய்கிறான். அதுக்கப்புறம் பிரிஞ்சு வரான். ஆமீன். லாபான்கிட்ட சொல்லாமல் வந்துட்டான். லாபானுக்கு கோபம் வருது, யாக்கோபை பழி வாங்கணுன்றான். ஆனால் யாக்கோபிட்ட தான் ஆண்டவர் பேசியிருக்கணும். ஆனால் யார்கிட்ட பேசியிருக்கிறாரு? லாபான்கிட்ட பேசியிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? ஆனால் யாக்கோபு கர்த்தரை நம்பி இருக்கிறான். அவன் கர்த்தரை நம்பி தான் புறப்பட்டு வரான். கர்த்தரை நம்பி தான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறான். ரெண்டாவது, யாக்கோபு ஆமீன் அவங்க ஏசாவுக்கு பயப்படுறான். அவனுடைய எல்லாத்தையும் பிரித்து முன்னாடி அனுப்புகிறான். ஆனால் யாக்கோபிட்ட கர்த்தர் சொல்லலை, ஏசாட்டவை தான் கர்த்தர் சொல்கிறாரு, ஏப்பா என் மகன் மேலே என்ன செஞ்சிடாத, ஒன்றும் செஞ்சிடாதப்பா. அப்போ உங்களுக்கு தெரியாது, ஒரு மனுஷன் கர்த்தரையே சார்ந்திருக்கும் போது அவனை சுற்றிலும் கர்த்தர் ஒரு கேடகத்தை போட்டிருக்கிறாரு. மெதுவாக சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமேன்னு சொல்லுங்க. நமக்கு தெரியாது, மறைமுகமாய் கர்த்தர் என்ன செஞ்சுட்டே இருப்பார், யுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பான். இதனுடைய ரகசியம் என்ன? ஏன்னா நான் என் பிள்ளை என்னையே பெட் பண்ணிட்டு இருக்கப்பா, என் பிள்ளை என்னையே நோக்கி கூப்பிடுது, என் பிள்ளை என்னை நோக்கி முறையிடுது, அதனால் என் பிள்ளையை சுற்றில ஒரு வேலையை போடுவேன். அல்லேலூயா. அந்த வேலையை தாண்டி ஒருத்தனும் உள்ளே வர முடியாது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மளையும் நம்முடைய எல்லைகளை சுற்றில ஒரு வேலையை போடுவாராக. ஹல்லேலூயா. சில குடும்பத்தில் தேவையில்லாத வாதைகள் எல்லாம் விலகுவதாக. ஆமீன். சில வன்கண்கள் விலகுவதாக. ஆமீன். பிள்ளை சுற்றிலும் கர்த்தர் ஒரு வேலையை போடுவாராக. நான் அடிக்கடி சில ஆண்டவரை உண்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. ஆமீன். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் எவ்வளவோ ட்ராவல் பண்ணோம். ஆமீன். எவ்வளவோ ஆபத்து வந்தது, ஆனால் கர்த்தருடைய கரம் எங்களை தாங்கினது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரமங்களை தாங்கினது. அப்போ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல இஸ்ரவேலருக்காகவே கர்த்தர் என்ன செய்கிறாரு, யுத்தம் பண்ணுகிறார். நம்ம கர்த்தரை சார்ந்திருக்கணும். நிறைய காரியத்தை சொல்லிட்டு போகலாம். ஆமீன். ரூத்தை பாருங்க. ஆமீன். ஆண்டவர் அறியாத அவருடைய வாழ்க்கையில் பெத்லகேமுக்கு வரா. பெத்லகேமில் எந்த ஆதரவும் அவளுக்கு கிடையாது, எந்த உறவுகளும் அவளுக்கு கிடையாது. ஆனால் பெத்லகேமுக்கு வந்த அவளை சரியான இடத்துல கொண்டு போய் வைத்தவர் என் ஆட்பன் இயேசு. நான் உங்களுக்கு சொல்லட்டா, இந்த மாதத்தில் ஆண்டவரை மட்டும் நீங்கள் நம்பியிருந்தீங்கன்னா உன்னை சரியான வயலில் கொண்டு போய் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்மளை ஆண்டவர் பாதியிலே விட்டுட்டு போகிற தேவனை நம்ம ஆராதிக்கலை, நம்மளை கரை சேர்க்கிற தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆமீன் கைவிடாத தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். நான் சொல்லுவேன், நம்மளை தேவன் நடத்துவாருன்னா ஒருவேளை அந்த பாதை கரடானவளாக இருக்கலாம், மேடானவைகளாக இருக்கலாம், நெருக்கமானவைகளாக இருக்கலாம், ஆனால் நிச்சயம் சொல்லுகிறேன், சரியான இடத்துல கொண்டு போய் கர்த்தர் வைப்பார். ரூத்துக்கு தெரியாது. ஆமீன். நகோமி சொன்னாலா, இந்த இடத்துல இது தெற்கு பக்கமாக போமா, மேற்கு பக்கமாக போமா, போவாசுடைய வயல் இருக்குன்னு சொன்னாலா? சொல்லலை, எதையுமே சொல்லலை, ஒன்றும் சொல்லலை. ஆனால் ஒரு மனுஷன் கர்த்தரை சார்ந்து அவ சொன்னா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சொல்லிட்டு போனா பார்த்தீங்களா, அவளுடைய வாழ்க்கையில் தான் இந்த அற்புதமே நடக்கு. நான் சொல்கிறேன், இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் சொல்லணும், ஆண்டவரே எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் நான் உம்மை மாத்திரம் விடுவதில்லை சொல்லி பாருங்களேன், உங்களை கொண்டு போய் கரெக்டாக வைப்பார். அல்லேலூயா. ஏன்னா நான் அடிக்கடி சொல்வேன், என் ஓட்டத்தில் நான் தனிமை அல்ல, துணையாளர் என் கூட இருக்கிறார். நான் அடிக்கடி இந்த கவியை பாடுவேன். அல்லேலூயா. இஸ்கேல் மட்டும் அல்லேலூயா. ஆமென். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவார், என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கலக்கமில்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவே இறுதி வரை,
நம்புவேன் இறுதி உம்மை நம்புவே. சொல்லுங்க ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நம்புவே, நம்புவேன் இறுதி வரை. அப்ப தாவீது இரண்டாவது சொல்ற, ஆண்டவரே நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், அது என்ன செய்யட்டும், சூழ்ந்து கொள்ளட்டும். இன்னைக்கு இந்த மாசத்துல நான் சொல்ல, முதல் அவருடைய வார்த்தையை நம்புவோம், ரெண்டாவது அவரை நம்புவோம். கிருபை நம்மளை என்ன செய்யும், சூழ்ந்து கொள்ளும். ஏதோ ஒரு 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 இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சொல்லரு, கழுகு தன் செட்டைகளில் சுமந்து கொண்டு வந்ததை போல. இது வசனம் தான் சொல்லுது. ஆனால் அவங்கள கழுகு தூக்கிட்டு போச்சா? ஒன்று இப்படி ஆட்டுங்கள், என்ன இப்படி ஆட்டுங்க போல. அல்லேலூயா. சிங்கம் போல. எந்த சிங்கமாவது வந்துச்சா? அல்லேலூயா, வரல இல்லை. அப்போ யோசித்து பாருங்க. அப்போது தேவன் நம்மளை அறியாமலே ஒரு நிழலை என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சர்வ வல்லவருடைய நிழல் நமக்கு என்ன செஞ்சிருக்கு, இருக்கு. ஆமென். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை என்ன செய்யாது. ஏன் சொன்னார்? எதுக்கு சார் சொன்னார் அப்படின்னா, என் பிள்ளை என்ன நம்பி இருக்குப்பா, இவன் பக்கத்தில் 1000 பேர் என்ன 10,000 பேர் விழுந்தாலும் இவனை என்ன செய்யாது, அணுகாது அணுகாது அணுகாது. அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு நான் சொல்கிறேன், இதை நம்ம பிடிச்சு ஜெபிக்கணுங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே நம்பணும். அல்லேலூயா, முழுவதுமாய் நம்பணும். என் மேலே கர்த்தருடைய கிருபையை வச்சிருக்கிறார். நான் அடிக்கடி சொல்வேன், இந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் மேலேயும் கர்த்தர் தம்முடைய கிருபையை வச்சிருக்கிறார். உங்களை அறியாமலே ஒரு வேலியை கர்த்தர் வச்சிருக்கிறார். எதுவும் நம்மளை என்ன செய்யாது, தொடாது தொடாது. கடைசியாக சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஆமீன். வாசிங்க மூணாவதாக. ஆமீன். எதை நம்பணும் அப்படின்னா, ஆமீன், 28ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. என் இருதயம் கர்த்தரை நம்பி இருக்கிறது. மூன்றாவதாக சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் இருதயம் யாரை நம்பி இருக்கிறது. அப்போ நம்ம இருதயம் யாரை நம்பணும்? நிறைய வாய் வரமாட்டேங்குது. எப்பா, ஆமாம், என் இருதயம் இப்போ இதை நம்பலப்பா. அல்லேலூயா. ஆமீன். அடுத்த மாதம் என்ன செய்யன்னு தான் நம்பிக்கிட்டே இருக்குது. இருதயத்தில் அதே ஓடிக்கிட்டே இருக்குது. நான் சொல்லுவேன், பிசாசு பண்ணுற பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? நம்முடைய தேவையே காட்டி காட்டி காட்டி, நம்முடைய இயலாமையே காட்டி காட்டி, நம்முடைய பலவீனத்தையே காட்டி காட்டி, நம்முடைய இருதயத்தை என்ன செஞ்சிடறான்னா பலவீனப்படுத்துகிறான். அல்லேலூயா. இன்றைக்கி அதை தான் ஆண்டவர் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இங்கே பார், என்னுடைய முடியாமையை காட்டி, என்னுடைய இயலாமையை காட்டி, என் இருதயத்தை நொறுக்கிறதை காட்டிலும் என் இருதயம் கர்த்தரை நம்பியிருக்கிறது. அல்லேலூயா. பிசாசை பார்த்து தைரியமாக சொல்லு, என் இருதயம் யாரை நம்பியிருக்கிறது, கர்த்தரை நம்பியிருக்கிறது. ஆமீன். இந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். அருமையான, ஆமீன், எல்லாருக்கும் தெரியும். அதாவது கிரஹாம் ஸ்டெயின்ஸ், எத்தனை பேருக்கு தெரியும்? மிஷினரிகள் ஒரிசாவில் ஆமீன், பிள்ளைகள் எல்லாம் உயிரோடு வச்சு கொளுத்திட்டாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். ஆனால் இந்த சம்பவம் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியாது. அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க, தெரியுமா? அது எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த ஜட்ஜு, நியாயாதிபதி என்ன தெரியுமா கொடுத்துருக்கிறாரு? இவர் செஞ்சதுக்கு கடவுள் அவங்களுக்கு பனிஷ் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இரக்கமே இல்லாத ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்களாம். இப்போ அவங்க மனைவிட்ட அதை காட்டும் போது, இப்படி கொடுத்துருக்காங்களே, உங்கள் சொந்த தேசத்தை விட்டு, ஐயா நீங்கள் சம்பாதிக்க வரலையா, நீங்கள் அவங்களுக்கு நல்லது செய்ய தானே வந்திருக்கிறீங்க, நல்ல காரியங்களை செய்கிறதுக்கு தானே வந்தீங்க, அது தீமை செய்ய வரலையே, இப்படி உங்களை குறித்து சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க மனைவிட்ட கேட்கும்போது, அவங்க மனைவி ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்களா, மை ஹார்ட், என்னுடைய இருதயம் கர்த்தரை நம்பியிருக்கிறது. வாட் அ வண்டர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். எத்தனை பேரால் சொல்ல முடியுங்க? நான் இதை கேட்கும் போது, இந்த சின்ன ஆர்டிக்கலை நான் படித்தேன், அப்படியே உடஞ்சிருச்சு. எப்படி சார், எப்படி 2 பிள்ளைகள், சொந்த கணவன் எல்லாம் எரிச்சு கொண்டுட்டாங்க, அவங்க அந்த தேசத்தில் இல்லை. நம்ம இப்படி ஒரு நெருக்கப்படும் போது, உடைக்கப்படும் போது, சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கும் போது நம்ம சொல்லணும், என் இருதயம் கர்த்தரை நம்பியிருக்கிறது. இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதை தான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அப்போது அந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்ட அத்தனை பேரும் இன்னைக்கு உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அதை யாரெல்லாம் அப்போஸ் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் இன்னைக்கு தேடியும் கண்டுபிடிக்க முடியாத லிஸ்ட்டில் கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்ம ஆண்டவர் அப்படியே நம்பி இருக்கும்போது அந்த சந்ததி அழிவும் அழியாது, அது ஒழிக்கவும் முடியாது. அதை கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. என் இருதயம், ஏன்னா அருமையான வெஸ்லி என்ன சொல்லுவார், நமக்கு இருக்கிற அந்த ஒரு இருதயம் அவரோடு கமிட்மெண்ட் ஆகட்டும்.
இந்த இருதயம் யாரோடையும், அதாவது இந்த இருதயம் தான் கேடுள்ள இருதயமா, இந்த இருதயம் தான் பொல்லாத எண்ணங்களை கொண்டு வருமா, பொல்லாத சிந்தனைகளை கொண்டு வரும் தான். அதனால இந்த இருதயத்தை ஆண்டவரே நான் உங்களோடு கமிட்மெண்ட் பண்ண, அவ்வளோதான். நீங்கள் பார்த்துக்கோங்க ஆண்டவரே, நீங்கள் படைச்ச இருதயம், நீங்கள் படைச்ச இந்த சரீரம் ஆண்டவரே, இதை வேதனைப்படுத்துவதற்கு எதுவும் எங்கள் சரீரத்தை தொட என்ன செய்ய முடியாது. ஏன்னா நான் யாரை நம்பியிருக்கிறேன்? கர்த்தரை. நிறைய வசனங்களை கோட் பண்ணலாம், ஆனால் இப்போ நேரம் இல்லை, நான் சுருக்கமாக முடிச்சிடறேன். 3 காரியம்தான். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. எப்படி நம்பணும்? அவர் வார்த்தையை நம்புங்க. 2வது, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், கிருபை என்ன செய்யும்? சூழ்ந்து கொள்ளும். 3வது கர்த்தர் சொல்லுகிறாரு, இருதயம் கர்த்தரை நம்பி இருக்கட்டும், திடமனதாக இருங்க. நம்முடைய இருதயத்தில் அப்படியே ஆண்டவரை தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்படி நான் யோசித்து பார்த்தேங்க, சமீபத்திலலாம் அல்லேலூயா, செருப்பை கழட்டும் போதே உள்ள ஆலயத்துக்குள்ளே போகும்போது இன்றைக்கி கர்த்தர் என்னோடு பேசுவார், நான் அவரோடு பேசணும், அந்த உணர்வோடு அப்படி உள்ளே வரணுங்க. அல்லேலூயா. நம்முடைய வாஞ்சல அதான், இன்றைக்கு கர்த்தர் எனக்கு பேசணும், இன்றைக்கு கர்த்தரோடு நான் பேசணும். அது அப்படிப்பட்ட வாஞ்சியோடு வர இருதயம்லாம் யாரை நம்பியிருக்கு தெரியுமா? கர்த்தரை நம்பியிருக்கு. அல்லேலூயா. நம்ம கர்த்தரை நம்பி இருக்கணும். அதனால தான் இன்றைக்கி இந்த மாதத்தில் இந்த முதல் நாளில் ஆமென், நம்முடைய வார்த்தை ஒன்றும் வெறுமையாக வராது. அவருடைய வார்த்தையை நம்புங்கள். ஆமென். நம்முடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளட்டும், நம்முடைய இருதயம் அவரை நம்பட்டும். கர்த்தருடைய மகிமை இந்த மாதத்தில் தேவன் வெளிப்படுத்துவாராக. இன்றைக்கி சொல்கிற உங்கள் குடும்பத்தில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அவருடைய வார்த்தையை நம்பி போங்க. இன்றைக்கி என் குடும்பத்தில் இந்த சுகம் இறங்கட்டும், இன்றைக்கி என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடக்கட்டும், இன்றைக்கி என் வாழ்க்கையில் இந்த கிருபை உண்டாகட்டும், அப்படி நம்பி போங்களேன். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஆமீன். ஈஸ்கேல் மட்டும் அப்படியே அல்லேலூயா. எஸ், தேங்க்யூ லார்ட். சொல்லுங்க, யாக்கோபின் தேவன் என்னுடைய தேவன் ஆண்டவரே, நான் அவரை நம்புவேன் சொல்லி கையை உயர்த்தி கடைசியா சொல்லுவோம். நம்புவே இறுதி வரை, உம்மை நம்புவே, நம்புவே இறுதி வரை, உம்மை மாத்திரமே நம்புவே இறுதி வரை. இயேசுவே நம்புவே இறுதி வரை, என்ன வந்தாலும் நம்புவே என் மீட்பரே இயேசுவை. யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அவர் என்னை கைவிட மாட்டார். அப்படி அறிக்கை பண்ணி பாடு. துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். விசுவாசத்தோடு சொல்லுவோமா? காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. இந்த மாலை வேளையில இந்த இடத்துல நிற்கிற அன்பு பிள்ளைகளை இந்த மாதம் முழுவதும் அப்படி செட்டைகளின் மலைவிலே நீர் வைக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடுமாற்றங்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஏமாற்றங்கள், ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர்களை அடைய விடாதபடி, இலக்கை தொடர விடாதபடிக்கு ஆண்டவரை தடை செய்கிற எல்லா கிரிகளை இப்பொழுதே நாங்கள் அதமாக்கி செபிக்கிறோம். இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு. இன்றைக்கு இந்த வார்த்தையை நம்பி நம்முடைய பிள்ளைகள் புறப்பட்டு போகும் பொழுது அந்த வனாந்தரம் செழிப்பாய் மாறுவதாக, அந்த அற்புதம் நடப்பதாக, அந்த வறுமைகள் மாறுவதாக, அந்த வெறுமைகள் மாறுவதாக. ஷாலா ரஹத்தனா. தேவனுடைய மகிமை நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இறங்கட்டும். அநேக நாட்களாய் இந்த பலவீனமே ஆட்கொண்டிருக்கிறதே, அநேக நாட்களாய் இந்த காரியம் என்னை விட்டு விலகவில்லையே என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கலாம். அன்றைக்கு 100க்கு அதிபதி கர்த்தருடைய வார்த்தையை நம்பினார். இந்த பிள்ளைகள் நம்பி புறப்படும் போது ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வீராக, செய்வீராக.
செய்வீராக. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் கரங்களை பிடித்து நடத்துங்க. கர்த்தருடைய மகிமை இப்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளிப்படட்டும். வந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.